மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டோகாஸ் பெத் என்ட்ரூஸ், அலபாமா, USA. தலைப்பு உள்ளத்துள் பதிக்கப்பட்டுள்ளது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 119ஆம் சங்கீதம் 169ஆம் வசனம் தொடங்கி 176ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. எனது முன்னோர் தையல் கலையில் சிறந்து விளங்கினவர்களாக இருந்தனர். எனது தாயார் திறமையான தையல்காரி. எனது பாட்டி சித்திர தையல் வேலையில் திறமையானவராக இருந்தார். ஒரு நாள் எனது தாயார் பரம்பரை வேலையை பழகிக்கொள்ள எனக்கு வயதாகிவிட்டதென்று சொல்லி சித்திர தையல் வேலைக்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய ஒரு பெட்டியை வாங்கி வந்து எனக்கு பழக்குவதற்கு ஆரம்பித்தார். அந்த பெட்டியின் மேற்பக்கத்தில் இன்றைய மகுட வாக்கியத்துடன் வேதம், ஒரு மெழுகுதிரி ஆகியவற்றின் படமும் அச்சிடப்பட்டிருந்தன. நான் அதை துணியில் தைக்கும் நேரத்தில் அந்த வாக்கியம் எனது மனதிலும் தைக்கப்பட்டது. 119ஆம் சங்கீதம். ஞானம், அழகு, கடவுளுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள், கடவுளை பின்பற்றுவோர் ஆசீர்வதிக்கப்படுவர், நேர்மையாக வாழ வார்த்தை உதவி செய்யும், பலம், நோக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை பற்றி சொல்லப்படுகிறது. வார்த்தை உண்மையும் நம்பத்தகுந்ததும் நிலையானதும் என்று சொல்லுகிறது. 176ஆம் வசனம், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பிப் போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லுகிறது. அதை போலவே நானும் சில தடவைகள் வழிதப்பிப் போயிருக்கிறேன். அந்த நேரங்களில் 105ஆம் வசனத்தை நினைத்து ஒளியை கண்டுகொள்வேன். எனக்கு அது ஆறுதலையும் வழிநடத்தலையும் தருகிறது. எனதுள்ளத்தில் அது பதிந்திருப்பதால் அதுவே எனக்கு ஒளியாய் இருக்கிறது. ஜெபம். அன்பான தகப்பனே, உங்கள் உண்மைகளை எமக்கு கற்பித்து உங்கள் ஒளியில் எம்மை வழிநடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் மனனம் செய்த வேத வாக்கியங்கள் தேவை ஏற்படும் நேரங்களில் என்னை வழிநடத்துகின்றன. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.